ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் ஸ்பைடி. இன்றைக்கி நாம் ரிவர்ஸ் நியான் கிரேட் ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். நமக்கு இன்னும் இந்த P90லாம் கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் எடுத்துகிட்டு பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க மாசா. நமக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ரெண்டாவது ஜெம் வந்து 90% இருக்கிறனால ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தட் அஸ் வெல். 2 ஜெம் கிடச்சிரும். மீதி ஒரு 40 பீஸ் ஜெம் பீஸ் கிடைக்கணும், இல்லை இன்னொரு ஜெம் கிடைக்கணும். அதனால் நான் ஏன் வேஸ்ட் பண்ணணுன்னு யோசித்தேன். ஸோ அதனால் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ லெட் ஸ்டார்ட். ராயல் பாஸில் எனக்கு ஒரு 50 UC வவுச்சர் கிடச்சிச்சா, அந்த வவுச்சர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். மோதிரம்லாம் வேணாயா. இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, இங்கே போயிட்டு ட்ரெஸ் போட்டுப்போ. ஆக்சுவலாக இந்த இடத்துல டப் பண்ணக்கூடாது. இங்கேயா இங்கே இல்லை, வியூ ரிவார்ட்ஸ் இதில் தான் டப் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஜெம், அதனால் ஜெம்மில் இப்படி டப் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிட்டு வேறு இதில் வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெண்டாவது வச்சுருந்தா அது வந்து கிடச்சிரும். ஜெம்பீஸ் கிடைச்சி நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணலாம். அப்படியே கண்டினியூ ஆகும். லக் இருக்கணும். ஓகே, கேரண்டீடு இல்லையா? அடுத்தது கேரண்டி வரும். ஸோ இந்த கேரண்டி ரிவார்டோடு சேர்த்து ஒரு 540 ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு, இங்கே இல்லை, இங்கே போயிட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வேணும், 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 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல் செட்டாக நம்ம வந்து எக்யூப் பண்ணி வச்சுக்கோம். அப்போ நமக்கு கொடுத்துருவாங்க எல்லாத்தையும். ஓகே, ஒரு ஜெம் கண்டிப்பாக வரும். இன்னொரு ஜெம் கிடைக்குமா கிடைக்காதா? ஹெட் பீஸ் கிடச்சிருச்சு. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அல்டிமேட்டில் ஒன்று கிடச்சிருச்சு. ஆனால் இது எதுக்கு இருக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ண மாட்டேன்தான். பட் ஓகே, கொடுத்துட்டாங்க. ஒரு மெட்டீரியல் பீஸும் கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு ஜெம் வேணுமே. இன்னொரு ஜெம் கொடுப்பீங்களா? கொடுங்க 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 கொடுங்க. பெயிண்ட் டப்பாலாம் வேணாங்க, ஜெம்மை கொடுங்க. ஜெம் பிஜிஎம்ஐ ஜெம்மை கொடுங்க. ஸோ இதனை மட்டும் நம்ம இப்படி டேப் 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 பண்ணி கடைசி இதுவே கொடுத்துட்றாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் ஈஸியாக ஆகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது கொடுங்க, இல்லைனா இது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க, இது கொடுங்க. இப்படி ரெண்டில் வேறு ஏதோ ரெண்டில் வச்சுட்டு சுத்தம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜெம் பீஸ் கிடச்சிருச்சு. கண்டினியூஷனாக அப்படியே வந்து கொடுத்துருங்களேன். P90 அப்படியே P90 கொடுத்துருங்க. P90 ஜெம் பீஸ் அடிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரிசையாக வருது. இது ஏன் வேணும்? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சவங்க எவனுமே பாப்புலாரிட்டியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? எனக்கும் போட மாட்டாங்க, நானும் யாருக்கு போடுறது? நானும் போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு. இருந்தாலும் இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேணுக்குன்னே கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதில் வைக்க வேணாம், இதில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து ஜெம் பீஸ் கொடுப்பாங்க.
ஒரே ஒரு ஜம்ப் பீஸ். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணுறது கரெக்டான டைம் இல்லையோ அப்படின்னு யோசிக்க தோணுது. என்ன பண்ணலாம்? வேறு ஏதாவது கிரேட் இருக்கா? அதை ஓப்பன் பண்ணிட்டு வரலாமே. வேறு கிரேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஸ்க்ராப்பு எதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, சுத்தம். இந்த மாதிரி இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது? ரொம்ப கஷ்டம்தான். இப்போ என்ன பண்ணுறது? அதனால் கிரேட்டை மாற்றி இந்த கிரேட்டில் ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த கிரேட் தான் ஓப்பன் பண்ணணும், இருந்தாலும் நம்ம கிரேட்டை மாற்றிக்கலாம். ஐயோ, இதெல்லாம் வேணாம் ஜி, இதெல்லாம் வேணாம் ஜி. ஜம் கொடுங்க ஜி. ஜம் 100 ஜம்மு. 500 கிட்ட வந்துட்டோமா? இனிமேல் செலவழிக்கணுமா? சரி, ஒரு 2 மட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இதில் டேப் நம்ம பண்ணவே கூடாது. டேப் பண்ணிங்கன்னா அதனால் டேப் பண்ணாதீங்க. டேப் பண்ணாமல் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. எனக்கு இது 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 3 ஏதாவது ஒன்று கொடுங்க பார்ப்போம். என்னடா வெளியே வந்துடுச்சு? ஏதாவது 3ல் ஒன்று கொடுங்க ஜி. பிஜிஎம்ஐ பிக் ஃபேன். அடா, நல்லா கொடுத்தீங்கடா. அடடே, பாப்புலாரிட்டி வச்சு நான் என்னடா பண்ணுறது? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு கிரேட் ஓப்பன் பண்ணுவோம். பாப்புலாரிட்டியிலே வச்சுருக்கேன், இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாப்புலாரிட்டி. இப்போ என்ன கொடுக்குறேன்னு பார்ப்போம். ஓகே, ஜம்ப் பீஸு. அகெயின் ஒரு ஜம்ப் பீஸு. அகெயின் ஒரு ஜம்ப் பீஸ். ஆக்சுவலாக நான் ஸ்டாப் பண்ணணும், ஆனால் என்னன்னு தெரியல, கை ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. ஜம்ப் பீஸு எனக்கு இப்போ ஐஜோ 23 UC தான் இருக்கா, சுத்தம். சரி இருங்க, ஒரு 2 நிமிஷம். ஓகே, விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அது ஒன்று தான் நமக்கு இப்போ ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 2 ஜம் இருக்குதுல்ல, ஸோ இன்னும் ஒரு ஜம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓப்பன் பண்ணலாமான்னு பார்த்தா யூசி இல்லைன்னு வந்துருச்சு. என்னங்கடா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள டப்பை போட்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூசி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஓப்பன் பண்ணுவோம். சிங்கிளில் ஜம்ப் பீஸ் கிடைக்குது. ஓகே, இப்போ நாம் 10 ஓப்பன் பண்ணோம். 100 ஓப்பன் பண்ணிட்டோமா? அதனால் இப்போ 10 ஓப்பன் பண்ணால் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா கொடுப்பாங்க. என்னடா சரி, நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது அந்த கிரேட். அதில் எப்படினாலும் நம்ம எடுத்துடலாம், பட் இதில் எடுத்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நார்மல் கிரேட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சப்ளை கிரேட், சோல்ஜர்ஸ் கிரேட். ஒரு 5 சோல்ஜர் கிரேட். கரெக்டாக இருந்துச்சு. இப்போது நமக்கு தேவையான கிரேட் 10 கிரேட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
நமக்கு. ஸோ சேட் ஆஃப் இந்தியா. இன்னும் ஒன்று தான் தேவை, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே இந்த கிரேட்டை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணலை. இந்த கிரேட்டில் கொஞ்சம் லக் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு 2-3 இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொடுத்து நைஸ். இது தேவைப்படும் நமக்கு. ஜம்பீஸ் நாட் இனஃப் யூசி. சோடி முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 ஜம்பீஸ் இருக்குது. ஸோ அதுவே போதுமான அளவுக்கு நமக்கு இருக்குது. ஸோ இங்கே ஒரு 30% வேணுமா? இதை எப்படியும் நம்ம கடைசியில் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு இந்த ஸ்கேரல் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நோ இஷ்யூ. ஸ்கேரல் எதுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட கில் எஃபெக்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த எஃபெக்ட் இல்லை, இந்த எஃபெக்டும் இல்லை. சாரி, இந்த கிரனேடோட எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா, எங்கடா ஸ்கேரில் காணும், வந்து இங்கே இருக்கா. இந்த ஃபஸ்ட் லெவலில் கிரேட் இந்த மாதிரி இதாகும், ஜொலிக்கும். ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் எஃபெக்டை பாருங்கள், செம்மையாக இருக்கா. இதனால தான். சரி, ஓகே, நமக்கு அது கிடைக்கும். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பாய்.